வணக்கம். இப்போ நம்ம பிஸி அக்கவுண்டிங் சாஃப்ட்வேரில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனாலே சைட் வைஸ் இல்லைனா ப்ராஜெக்ட் வைஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ மெஷினரி, ரா மெட்டீரியல், எக்ஸ்பென்ஸ், வேஜஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் சைட் வைஸ் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். கொட்டேஷனை ஒரு 2-3 கிளிக் மூலிமா ஈஸியாக மேக் பண்ணி கஸ்டமருக்கு எப்படி ஷேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். சைட்டுக்கு போகிற ரா மெட்டீரியலுக்கு பில், இன்வாய்ஸ் எப்படி போடலான்றதும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட என்ட்ரி மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, பேரோல் இந்த மாதிரி எல்லா என்ட்ரியும் வச்சு உங்கள் பிஸ்னஸை ஈஸியாக பிஸி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோட சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 பார்ட்னரான கெவின் மார்க்கெட்டிங்கோட சேர்ந்து ஈஸியாக பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கொட்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு சைட்காக ஒரு கொட்டேஷன் வருது. ஸோ டேரெக்டாக வந்து கொட்டேஷனில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே போய்ட்டு டைப் பண்ணலாம், இல்லைனா புது கஸ்டமர் இருந்தால் க்ரியேட் பண்ணிக்கலாம் F3 கொடுத்து. ஸோ ஒன்ஸ் கஸ்டமர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் இது வந்து நீங்கள் 1 பை 1 போடாமல் நான் பல்காக குரூப்போடு லோட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் F4 கொடுத்துட்டு இதில் வந்து நான் கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு என்னென்ன வேணுமோ இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லைனா நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எவ்வளோ, ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ, ரூஃபிங்க்கு எவ்வளோ, அந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்கு எவ்வளோ வேல்யூன்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சில சிட்டிஸில் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பிரித்து காட்டாமல் ஓவராலாக இந்த ஸ்கொயர் ஃபீட்க்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி, ஒரு சதுரத்துக்கு இவ்வளோன்ற மாதிரி பேசிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பில் மென்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி டீட்டெயில்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த குரூப்பில் இல்லாத எக்ஸ்ட்ரா ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, இல்லை இதுலேருந்து எதனா கம்மி பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ 7 ஐட்டம் அதில் வந்திருக்கு, 8ஆவதாக நீங்கள் ஒன்று ஆட் பண்ணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஐட்டமை க்ரியேட் பண்ணிக்கலாம் புதுசாக ஒன்று, அந்த சர்வீஸை இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் ஜிஎஸ்டியோடு நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இதுக்கு சர்வீஸ் ஜிஎஸ்டி போட்டு 18% ஆட் பண்ணி காட்டலாம். இல்லை நீங்கள் நான் ஜிஎஸ்டியாக போட்டாலும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு சில சிட்டிஸில் இது சூப்பர்வைசர் சார்ஜஸ்ன்ற மாதிரி போட்டு பர்சன்டேஜ் பேஸில் போடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பர்சன்டேஜாக போட்டால் பர்சன்டேஜில் போடலாம். இல்லைனா செகண்ட் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் பர்சன்டேஜ் 0 பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் அடிஷ்னலாக ஒரு 6 ஃபீல்டு வச்சுருக்கு. வேறு எதுனா அடிஷ்னல் இதில் ஆட் பண்ணணுன்னா அதுவும் ஆட் பண்ணலாம். உள்ளே அதை சர்வீசஸாகவும் தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கொட்டேஷன் வந்து அவ்வளோதான். இப்போ 3691. ஸோ கொட்டேஷன் சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இதோட அடிஷ்னல் ஃபீல்டு இது வந்து ஒரு மேக்ஸிமம் 20 லைன் வரைக்கும் நம்ம வைக்கலாம். என்ன ஸ்கொயர் ஃபீட்டு, அந்த மெஷர்மெண்ட்டு, ஸ்கொயர் ஃபீட்டு, டோர் எத்தனை, விண்டோ எத்தனை, பில்லரு, இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த கமிட்மெண்ட் கொடுக்கும்போது அது எல்லாத்தையுமே இதில் லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் இப்போ என்ன சொல்லுவாங்க, ஷவரு, வேறு என்னென்னலாம் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரில் கேட்டு, வேறு என்னென்ன நம்ம கமிட்மெண்ட் கொடுக்குறோமோ அதெல்லாம். ஒன்ஸ் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் எடுக்கும்போது ஸோ நம்ம இங்கே என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ இதுவும் சேர்த்து அந்த பில்லோட, அந்த இன்வாய்ஸோட ஹெட்டிங்லேயே வந்துடும். ஸோ அந்த கொட்டேஷனும் கிளியராக இருக்கும். ஒன்ஸ் இந்த கஸ்டமர் கொஞ்ச நாள் கழித்து எப்போ திரும்ப வந்தாலும் இவங்களோட நம்பர் போட்டு, இல்லை அந்த காண்டாக்ட் நேம் போட்டு அகைன் அவங்க கொடுத்த கொட்டேஷன் பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்னென்ன நீங்கள் ஃபீல்டு கொடுத்துருக்கீங்க, அது என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ ஒருவேளை ப்ரைஸ் அப்டேட் ஆகிருந்ததுன்னா அந்த அப்டேட் ஆன ப்ரைஸ்க்கு அதை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒன்ஸ் இது எல்லாமே நான் ஜிஎஸ்டியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஜிஎஸ்டி நான் ஆன் பண்ணல. ஸோ அதனால் ஒன்ஸ் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதோட ப்ரிவ்யூ பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஹெட்டிங்லேயே வந்து கொட்டேஷன் நம்பர், கொட்டேஷன் டேட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போட்ட சைட்டோட மெஷர்மெண்ட்டு, டோட்டல் ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டு, டோரு, விண்டோ, நம்ம என்னென்னலாம் அதில் போட்டிருந்தோமோ அதெல்லாம் இங்கேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் சார்ஜஸ் எவ்வளோ, ஓவரால் இன்வாய்ஸோட வேல்யூ எவ்வளோ, கீழே நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே ஒன்ஸ் பில் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் இல்லைனா இமெயிலுக்கு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே இமெயில் பண்ணட்டுமா, வாட்ஸ்அப் பண்ணட்டுமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் அப்படியே கையோட கஸ்டமருக்கு அனுப்பிச்சிக்கலாம். ஒன்ஸ் இது முடிஞ்சிட்டுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு கொட்டேஷன் ஓகே ஆகிடுச்சு, அவங்க பேமெண்ட் நம்மளுக்கு தராங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அதை ரெசிப்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கஸ்டமரோட நேமு, டேட்டு போட்டு கேஷாக, செக்காக, அது மாதிரி அந்த அக்கௌண்ட் மூலிமா வந்துச்சான்ற மாதிரி நீங்கள் போட்டு அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கஸ்டமரோட லெஜரில் இது அட்வான்ஸ் பேமெண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஏன்னா இது வரைக்கும் எதுவும் அவங்க மேலே என்ட்ரிஸ் இல்லை இல்லையா. ஸோ இப்போ அந்த கோபி சண்முகம்னு போட்டாச்சு. ஸோ 20 lakh இப்போ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட். இன்னும் அந்த ஒர்க் அவங்களுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிட்ட அப்புறம்
இதுக்குமே நீங்கள் ரெசிப்ட்லாம் போடும்போதும் எஸ்எம்எஸ் போகணுன்னா அந்த கஸ்டமருக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கியிருக்கோன்ற மாதிரி ரெசிப்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பிளானிங்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இதில் வந்து 1 பிஹெச்கே, 2 பிஹெச்கே, 3 பிஹெச்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன ஆட்டோமேட்டிக்காக 1 பிஹெச்கேக்கு இத்தனை மூட்டை சிமெண்ட்டு, இவ்வளோ பிரிக்ஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு அப்ராக்ஸான கேல்குலேஷன் தான். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, இப்போ நான் இந்த கிளைண்ட்க்கு கொடுத்ததுக்காக இப்போ பாருங்கள், சிமெண்ட் வந்து எனக்கு இத்தனை மூட்டை இருக்கணும், பிரிக்ஸ் இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு டைல்ஸு எதெல்லாம் எவ்வளோ வேணும்ன்ட்டு. பட் ஆனால் இன்னும் நிறைய மெட்டீரியல் தேவைப்படும் வீடு கட்ட. இது வந்து சும்மா ஒரு பேசிக் நீட்காக நான் ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும் போட்டிருக்கேன். அப்போது அதில் எதெல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது, எதெல்லாம் இன்னும் என்கிட்ட குறையுது. இப்போ இது இந்த 3 ஐட்டம் மட்டும் தான் நான் வாங்கணும். அது எத்தனை வாங்கணும், எவ்வளோ யூனிட்லையா, கிலோலையா, பீஸ்லையா, அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்லாம் இங்கேயே வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணுன்றது தெரிஞ்சிட்ட அப்புறம், இது ஒரு சில டைம் சிங்கிள் சப்ளையராக இருப்பாங்க, இல்லை 2, 3 சப்ளையராக இருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்தே அது F4 கொடுத்து இதுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இது எதுவுமே நம்ம ஸ்டாக் ஹோல்டிங் வைக்க மாட்டோம், ஒரு முறையுமே சைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாங்கி தருவோம் அப்படின்னா, இதுக்கு அப்படியே நீங்கள் PO ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் 4 ஐட்டம் கொடுத்துட்டேன். இங்கே ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு இந்த 3 ஐட்டம் மட்டும் தான் எனக்கு குறையுது. மீதி எல்லாமே என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, அது வாங்க தேவையில்ல. ஸோ இங்கே ஐட்டம் வைஸ்னு கொடுத்தேன்னா ஒரு ஐட்டமுக்கு சப்ளையர் ஓப்பன் ஆகும். 4 ஐட்டம் கொடுத்தேன். ஸோ எல்லா ஐட்டமும் எனக்கு வந்து எவ்வளோக்கு வாங்கணும், அந்த பேகு, கிலோ, அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் சப்ளையர் நேம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ அந்த சப்ளையருக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படியே எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், எனக்கு இதெல்லாம் ஸ்டாக் வேணும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் நம்மளுக்கு திரும்ப ஸ்டாக் ரிசீவ் ஆகும்போது இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம மேனுவலாக டைப் பண்ண தேவையில்ல. ஸோ அகைன் நம்ம பர்ச்சேஸ்குள்ளே போயிட்டு சேம் சப்ளையர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டேட்டும் மாற்றிக்கிறேன், ஏன்னா அந்த கொட்டேஷன்லேருந்து ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சேம் கஸ்டமரை நான் இங்கே அந்த சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன் சப்ளையர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் F11 ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரீவியஸாக நம்ம அவங்கக்கிட்ட என்ன PO இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காட்டும். ஸோ ஒரே ஒரு PO நான் ஆல்ரெடி வேறு ஒரு ட்ரையல் பார்த்தேன், அது மேலே இருக்குது. ஸோ செகண்ட் PO செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் அந்த கொடுத்த 3 ப்ராடக்ட்டும் என்னென்ன யூனிட்னு வந்துருச்சு. இது வந்து நான் சும்மா இப்போ பர்ச்சேஸ் ரேட் வந்து ஒரு மினிமம் வேல்யூக்கு மாதிரி போட்டுக்கிறேன், 50s. ஓகே, 5.50 இந்த வேல்யூக்கு போட்டு அதை நான் அந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது சேவ் பண்ணும்போது இது வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா கஸ்டமரும் காட்டும். இப்போது இது இந்த கஸ்டமருக்காக வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அந்த கஸ்டமர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பர்டிகுலர் கஸ்டமருக்காக வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சைட்டுக்காகவோ இல்லை அந்த கஸ்டமருக்காகவோ அவங்க நேமில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம காமனாக வாங்குகிறோம் அப்படின்னா அது காமனாகவே போட்டுக்கலாம். இப்போ வந்து இது GST இன்வாய்ஸ், அந்த இப்போது கொட்டேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு வாங்கின கொட்டேஷனுக்கு இப்போ நம்ம ஒரு பில் ரைஸ் பண்ணுறோம். சேம் கஸ்டமருக்கு அதே ஷார்ட்கட் தான், F11 கொடுத்தேன். ஸோ அந்த கஸ்டமருக்கு கொடுத்த கொட்டேஷன் எனக்கு காட்டுது. இங்கே ஓகே கொடுத்தப்புறம் அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அந்த டீட்டெயில் அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு வேளை இவங்க கொஞ்சம் டிலேவாக வந்திருக்காங்க, இப்போ ப்ரைஸ் வேரி ஆகிருக்குன்னா நம்ம இங்கே மேனுவலாக மாற்றிக்கலாம். இந்த ப்ரைஸ் வந்து மாறி இருக்குது, இல்லை இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் எல்லாமே எடிட்டபிள் தான் இது. ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இதை பாருங்கள், இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சப்போஸ் இப்படி கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இல்லை அங்கே மேலே நெட் அமௌண்ட்டாகவே போட்டுட்டு தனியாக இங்கே கீழே இருக்கு இல்லையா, சூப்பர்வைஸ் சார்ஜஸ் பக்கத்தில் கூட நீங்கள் தனியாக டிஸ்கவுண்ட் கொடுத்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜாவோ இல்லை டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டாவோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பர்சன்டேஜாக வந்துருச்சு. சப்போஸ் பர்சன்டேஜாக வேண்டாம் அப்படின்னா பர்சன்டேஜ் 0 பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அமௌண்ட்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் இப்போ இது வந்து சேல் இன்வாய்ஸ், இது வந்து நீங்கள் GSTக்காக வைக்கனால வைக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக கஸ்டமர் காப்பியாகவும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி கொட்டேஷனில் என்னென்னலாம் கோட் பண்ணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ அதே டீட்டெயில் வச்சு தான் இந்த என்ட்ரி வருது. சப்போஸ் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா பண்ணலாம். சப்போஸ் அதில் நம்ம பண்ணும்போது வேறு ப்ரைஸ் இருந்தது, இதில் எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் பண்ணலாம். டேட்டு மாற்றிக்கிறேன். இப்போ சைட் வைஸ் வந்து ரா மெட்டீரியல் ட்ராக் பண்ணுறது எல்லாமே கூட நம்ம இதில் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அது வந்து சப்போஸ் 2 சைட்டில் சேம் டைம் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் சைட் வைஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறதோ இல்லைனா சிங்கிள் சைட்காகவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதோ நம்ம அதையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் இதில். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு எஸ்டிமேட் கொடுத்தோம், இது பில் ஆஃப் சப்ளை மாதிரி, இது ஒரு கம்ப்ளீட் ஒரு அவுட்புட். அது இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, அந்த பண்ண பர்ச்சேஸ்க்கு நம்ம பேமெண்ட் என்ட்ரி போடுறோம் இல்லையா,
ஸோ கொட்டேஷன் போட்டோம், பிஓ, அப்புறம் அந்த அட்வான்ஸ் வாங்கினோம் ரெசிப்ட் போட்டோம். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு பேமெண்ட் என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது. இந்த 4-5 ஆப்ஷன் மட்டும்தான் இதில் அடிக்கடி உங்களுக்கு ரிப்பீட்டடாக யூஸ் ஆகும். ஸோ பர்ச்சேஸில் டேட்டு, கேஷா, யூபிஐயா நீங்கள் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து அந்த சப்ளையர் நேம் போட்டதுக்கப்புறம் கீழேயே அவங்களோட பேலன்ஸ் காட்டுச்சு 5.50. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ தரோமோ அந்த பேமெண்ட் என்ட்ரி போடலாம். நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டோ இல்லை பார்ட் அமௌண்ட் பே பண்ணுறீங்கனாலும் போட்டுக்கலாம். 50K போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட் வந்து சேம் டைமில் போயிட்டு இருந்ததுன்னா, அப்போ நீங்கள் ஒரே சப்ளையர்கிட்ட 2-3 ப்ராஜெக்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இங்கே செப்பரேட்டாகவே காட்டும் உங்களுக்கு. சப்ளையரோட மொத்த பேலன்ஸ் எவ்வளோ, அதில் சைட் வைஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம், ரெசிப்ட்லாம் எடுத்து. ஸோ பேமெண்ட் என்ட்ரியும் போட்டாச்சு. ஸோ இப்போ லெஜரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அக்கௌண்ட் லெஜரில் பாருங்கள், கேஷ் லெஜரில் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கின அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது இது மட்டும்தான். ஸோ அந்த கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது. ஸோ கஸ்டமர் பேலன்ஸில் போய் பார்த்தோன்னா கஸ்டமர்கிட்ட ரெசிப்ட் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த அந்த இன்வாய்ஸ் அதோட வேல்யூவில் அதை லெஸ் பண்ணி மீதி வந்து 16 இருக்குது. ஸோ 36ல் 20 மீதி 16. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி ஏதாச்சும் பேமெண்ட் என்ட்ரி வந்ததுன்னா அதை நீங்கள் இன்னொரு முறை அவங்க இன்னும் 2 பார்ட்டாக தராங்க, 3 பார்ட்டாக தராங்கனாலும் நீங்கள் இதில் அதை ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இதே இடத்துல நீங்கள் கஸ்டமரோட அந்த சப்ளையரோட லெஜரும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ, அதில் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ ஒரே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, சிங்கிள் ப்ராஜெக்ட் காட்டுது. இங்கே வந்து நீங்கள் சப்ளையர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு சைட் வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா சைட்டு எவ்வளோ பெண்டிங் இருக்குது, சிங்கிள் சைட் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி. ஸோ இது வந்து மிஷினரியும் நம்ம மெட்டீரியல் ஏதாச்சும் கொடுக்குறோம் வாங்குகிறோன்னா மெட்டீரியல் இஷ்யூ ரிசீவில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கஸ்டமர் பேர் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம், நம்மக்கிட்ட இந்த மிஷினரி சின்ன ஐட்டம் அப்பப்போ போகுதுன்னா அது ஒரு என்ட்ரியாக போட்டுப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த இங்கே இருக்குது பாருங்களேன், என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும். நான் இதெல்லாமே சும்மா சாம்பிளான ப்ராடக்ட் தான், இன்னும் நிறைய இருக்கும் இதில் ப்ராடக்ட்டு. சும்மா எல்லாத்துலேயும் ஒரு 4-5 சாம்பிள் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜேசிபி இல்லை புல்டோசர் தரோம், இந்த மாதிரி அதுக்கான என்னென்ன பொருள் தரோமோ எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த ஒர்க் நடக்க ஆரம்பிக்கும் போது எந்தெந்த ப்ராடக்ட் போதும் நீங்கள் அதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது அந்த சைட்டில் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிங்கிளாக போடலாம். இல்லை ஃபஸ்ட்டு இப்போ தான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது, நம்ம ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லாமே கொண்டு போவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடாமல் நீங்கள் ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு F4 அதே ஷார்ட்கட் தான். நீங்கள் F4 கொடுத்து மிஷினரின்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மிஷினரி குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் மிஷினரி இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே நீங்கள் வெறும் அந்த குவான்டிட்டி மட்டும், இது 2 போச்சா, இது 1 போச்சா, அந்த மாதிரி குவான்டிட்டி அப்டேட் பண்ணிவிட்டு சப்போஸ் இதில் ஏதாச்சும் போகலைன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது இல்லாமல் இன்னும் எதனா ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குவான்டிட்டி மாற்றிட்டேன். இப்போ லாஸ்ட் ஒன் வந்து வேண்டாம். ஸோ F9 கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எது வேணும் எது வேணான்ற மாதிரி நம்ம போட்டு நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணோன்னா இது வந்து நம்மளோட இங்கே நம்ம இன்வென்ட்ரியிலேருந்து அது ரிமூவ் ஆகிட்டு அந்த கிளைண்ட்டோட சைட்டில் போய் இது ஸ்டாக் இருக்கிற மாதிரி அங்கே போயிடும். ஸோ இது எது வேணும் வேணான்ற மாதிரி போட்டாச்சு. போட்டு ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே அங்கே போயிடுச்சு. நம்மளோட ஸ்டாக்லேருந்து இது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அங்கே ஒர்க் முடிஞ்சிட்ட அப்புறம் சில நேரத்தில் மொத்தமே கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் கொண்டு வருவோம். இல்லை ஒரு சிலதெல்லாம் அந்தந்த ஒர்க் முடியும் போது அந்த மிஷினரிலாம் ரிட்டன் வரும். அப்படி வருதுன்னா அது மிடில் எப்போ வந்தாலும் நீங்கள் அந்த சிங்கிளாக வர என்ட்ரிஸை நீங்கள் அப்பயே போட்டுக்கலாம். ஏன்னா இது நீங்கள் கொடுக்கும்போது ஒரே என்ட்ரியில் கொடுத்துட்டு வாங்கும்போது 4-5 என்ட்ரி போட்டாலுமே அது உங்களுக்கு டேலி ஆகும் அதில். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக பார்த்து போடலாம். இல்லைனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சைட் வந்து சேம் டைமில் ஒர்க் போகிறனால இதெல்லாமே ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ இப்போ நான் எதெல்லாம் இஷ்யூ பண்ணணும், இஷ்யூ பண்ணும்போதே ஒரு காப்பி எடுத்து வச்சிட்டேன்னா எதெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க மேனுவல் என்ட்ரிலையும் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ அந்த ப்ராடக்ட் வர்றதும் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ரிட்டன் எடுக்கும்போது கூட அதே மாதிரி குரூப் போட்டுட்டு இப்போ எல்லா நேமும் வந்துருச்சு. வெறும் நீங்கள் சிம்பிளாக குவான்டிட்டி மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட ஒரு காப்பியை வந்து எப்படி உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து
அந்த ப்ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து சேம் அந்த எந்த சைட்டோ அந்த சைட் நேமுக்கு என்னென்னலாம் மிஷினரி எவ்வளோ குவான்டிட்டி போச்சு அப்படின்ற மாதிரி இது காப்பி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு கூட நீங்கள் திரும்ப வரும்போது ஒரு முறை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சைட் வைஸ் வந்து என்னென்ன மிஷினரி எங்கே இருக்குது, இன்னும் இப்போ எது ரிசீவபிள் எது நம்மளுக்கு வரணும் அப்படின்னு போட்டு ஆல் பார்ட்டின்னு கொடுத்தோன்னா இங்கே எல்லா சைட் நேம் வரும். இப்போ ஒரு சைட் தான் ரன்னிங்கில் இருக்குது, ஒரு சைட் காட்டுது. என்ட்ரு பண்ணால் அந்த சைட்குள்ளே இந்த 9 இங்கே மொத்தமாக கீழே டோட்டல் காட்டுது இல்லையா? ஸோ இந்த 9 யூனிட் வந்து அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் சாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் மட்டும் 2 ரிசீவ் பண்ண மாதிரி போட்டுறேன். ஸோ அது வந்து அங்கே எப்படி மைனஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சேம் அதே நேம் போட்டு இது வந்து 3 பீஸ் ஆல்ரெடி அங்கே என்ட்ரியில் இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டாச்சு. ஸோ இப்போ போய் செக் பண்ணுறேன். 9 பீஸ் இருந்தது இல்லையா? இப்போ அதை வந்து மைனஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். 7 பீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தாலும் இங்கே ஒரு பீஸ் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், நம்ம இஷ்யூ பண்ணது 3, ரிட்டன் வந்தது ரிசீவ் பண்ணது 2, ஸோ மீதி க்ளோசிங்கில் 1 இருக்குது. இது வந்து என்னென்னா ரிட்டன் போட்டது வந்து அந்த டேட் மட்டும் கொஞ்சம் ப்ரீவியஸ் டேட்டில் இருக்குது. அந்த டேட் வந்து நம்ம அதுக்கு நெக்ஸ்ட்டு டேட்டை மாற்றிட்டோன்னா அந்த ஆர்டரில் வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் 3 இஷ்யூ பண்ணோம், 2 ரிசீவ் ஆகிடுச்சு, 1 க்ளோசிங் அங்கே தான் இருக்குது, இன்னும் சைட்லேருந்து வரல. ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே எது நம்மக்கிட்ட இருக்குது எது அங்கே சைட்டில் இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான முக்கியமான எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஜிஎஸ்டி, இவே பில் எல்லாமே வந்து அது காமன் இண்டஸ்ட்ரிக்கு வர மாதிரி ஒரு அக்கௌண்டிங் செட்டிங்ஸ் தான். மீதி ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கெவின் மார்க்கெட்டிங் கான்டாக்ட் பண்ணி டெமோ எடுத்துங்க. நன்றி.